அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உளவியல் சார்ந்த பிரச்சனையிலே அதிகமான மக்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒன்று பேய் பிசாசு நம்பிக்கை. பேய்ன்றது இருக்கு, பிசாசு இருக்கு, அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியான அச்சம். இதற்கு பாஸ்மாபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. கோஸ்ட், டெவில், ஈவில் ஸ்பிரிட், இந்த மாதிரியான அமானுஷ சக்திகள் இருக்குது, அது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ட்டு. அறிவியல் ரீதியாகவும் இன்னைக்கு எவ்வளவு டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான ஆதாரங்களும் எவிடன்ஸ் கிடையாது. எவ்வளோ ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டும் அது அது நிரூபிக்கப்படாத ஒன்றுதான் இந்த மாதிரி பேய் பிசாசு அப்படின்ற நம்பிக்கை. அதே போல இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரு உடல்ல இருந்து பிரியக்கூடிய ஆத்மா, ரூஹ், அதான் பேய் பிசாசு அலையும் அப்படின்றது நம்பிக்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு உடல்ல இருந்து உயிர் பிரியக்கூடிய நேரத்துல இந்த உலகத்துல இருக்காது, அது தனி உலகம், பர்சக்கூடிய உலகம், மன்னரை வாழ்க்கையிலே சென்று விடும். அது எந்த ஒரு உயிர் போனாலும் சரி. அப்ப இது மாதிரி பேய் பிசாசு அப்படின்ட்டு யாரும் நம்மளை அச்சுறுத்த மாட்டார்கள் அப்படின்றதுக்கு இது ஒரு ஆதாரம். இன்னொன்று, இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஜின் அப்படின்ற ஒரு இனம் இருக்கின்றது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஒரு வலிமையான இனம் இருந்தாலுமே கூட அந்த ஜின்னை மந்திரவாதிகள் ஏவி விட்டு நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துறாங்க அப்படின்ற நம்பிக்கையும் சில மக்கள் மத்தியில் இருக்குது. ஆனாலும் திருமறை குரான் எடுத்து பார்த்தாலும், ஹதீஸ்கள் எடுத்து பார்த்தாலும், அவைகள் அந்த உள்ளத்திலே, அந்த ஷைத்தான் உள்ளத்துல ஊசலாட்டத்தை போடலாமே ஒழிய மற்றபடி நம்ம கண்ணுக்கு தெரியாது, பிசிக்கலா நமக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்த முடியாது அப்படின்றதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. இப்போ இறைவனை நம்ம உறுதியாக நம்பணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான பேய் பிசாசு, இந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்கு வராது. இப்ப சினிமாவில் காட்டக்கூடிய காட்சிகள், அதுவும் ஒரு முக்கியமான காரணம். பேய் பிசாசு இருக்கு, மந்திரவாதி ஓட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதுவும் நம்முடைய மனதிலே பதிந்து இதெல்லாம் இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும். அப்ப அல்லாஹ்வை நம்ம உறுதியாக நம்பினோம் என்று சொன்னால் அவன் நமக்கு பாதுகாவலனாக இருக்கின்றான். இன்னும் இதற்கு பாதுகாப்பு தேடுவதற்காக அதற்காக நிறைய வார்த்தைகள், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், திருமறை குரான்ல இருக்கக்கூடிய ஃபலக்கு, நாசு, இஹ்லாஸ் சூறாக்களை ஓதுறது, அல்ஹம்து சூரா ஓதுறது, ஷைத்தானுக்கு சம்மட்டி அடியாக இருக்கக்கூடிய ஆயத்தில் குர்சி அதை ஓதுவது, இந்த மாதிரியான விஷயங்களை ஓதக்கூடிய நேரத்துல இந்த மாதிரியான மனக்குழப்பங்கள், பயம் இதுல இருந்து நம்ம விடுபடலாம். இப்போ முழுக்க முழுக்க இதெல்லாம் கற்பனையாக செய்யப்பட்ட விஷயங்கள் என்பதை அறிந்து, இப்ப பேய் பிசாசு அது மாதிரி எதுவுமே கிடையாது, இதெல்லாம் மனதிலே தோன்றக்கூடிய ஒரு மனக்குழப்பம் என்பதை புரிந்து நல்ல மக்களாக, அறிவுள்ள மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்குவானாக. அஸ்ஸலாம்.